ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 8/4/2025 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, எப்படிப்பட்ட பாடத்தை தந்தை மட்டுமே படிப்பிக்கின்றார், வேறு எந்த மனிதராலும் படிப்பிக்க முடியாதுன்னு பாபா கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சரு, ஆத்ம அபிமானி ஆகிறதுக்கான பாடத்தை ஒரு தந்தை மட்டும்தான் படிப்பிக்கிறாரு. இந்த பாடத்தை வேறு எந்த தேகதாரிகளினாலும் படிப்பிக்க முடியாது. முதல்ல உங்களுக்கு ஆத்மாவின் ஞானம் கிடைக்கின்றது. நாம் ஆத்மாக்கள் பரந்தாமத்திலிருந்து நடிகராகி நடிப்பதற்காக வந்திருக்கிறோம். இப்பொழுது நாடகம் முடிகின்றது என நாம் தெரிஞ்சிருக்கிறோம். இந்த நாடகம் முன்பே உருவாக்கப்பட்டது. இதனை வேறு யாரும் உருவாக்கவில்லை. எனவே இதற்கு ஆரம்பம் மற்றும் முடிவு என்பது இல்லைன்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாபா அனைவருக்கும் யாராக இருப்பதாக கூறுகிறார். பாபா சொல்கிறாங்க, பாபா எப்போது சரீரத்தில் வருகின்றாரோ அப்போது நாயகன்னு சொல்லப்படுது. இல்லைன்னா அவர் தந்தையாகவும் நீங்கள் குழந்தைங்களாகவும் இருப்பீங்க. நீங்கள் அனைவரும் பக்தைகள், பகவானை நினைவு செய்கிறீங்க. மணமகள் மணமகனை நினைவு செய்கின்றனர். அனைவருக்கும் அன்பான மணமகனாக இவர் தான் இருக்கிறாரு அப்படின்னு பாபா தன்னை நாயகன்கிற ரூபத்தில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சங்கம யுகத்தை பாபா எப்படி சிறப்பு செய்வதாக பாபா சொல்கிறாங்க. அதுக்கான ஆன்சரு, பகவான் வந்து தான் ஆதிசநாதனா தேவி தேவதா தர்மத்தை படைக்கிறாரு. யார் நரகவாசியாக இருக்கிறாங்களோ அவங்க மீண்டும் சத்யுகத்தில் சொர்க்கவாசியாக ஆகுறாங்க. இப்பொழுது நம்ம நரகவாசி அல்லங்கிறாங்க பாபா. இப்போ நாம் சங்கம யுகத்தில் இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. இடைப்பட்ட காலம் சங்கம யுகமாக இருக்குது. சங்கம யுகத்தில் நாம் சொர்க்கவாசி ஆகிறதுக்கு முயற்சி செய்கிறோங்கிறாங்க பாபா. எனவே சங்கம யுகத்திற்கு மகிமையும் இருக்குது. இதுவே அனைத்தையும் விட உத்தமமான கும்பமேளாவாக இருக்குதுங்கிறாங்க பாபா. இந்நேரத்தை தான் புருஷோத்தம் என சொல்லப்படுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கடலின் குழந்தை என பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, ஆத்மாக்கள் பரமாத்மாவை பிரிந்து வெகு காலமாக ஆகிவிட்டதாக சொல்லப்படுது. நதிகள் மற்றும் கடல் பிரிந்து வெகு காலமாகி விட்டதாக சொல்கிறதில்ல. பெரிய நதிகள் கடலுடன் சேரதான் செய்யுது. நதி என்பது கடலின் குழந்தை போன்றது. கடலிலிருந்து தண்ணீர் மேகமாகி பிறகு மலைகளின் மீது மழையாக பொழியுது. பிறகு நதிகளாக உருவாகுது. ஆக அனைத்தும் கடலின் குழந்தைங்களாக ஆகுது. தண்ணீர் எங்கிருந்து உருவாகின்றது என பலருக்குமே தெரியாது. இதையும் கற்றுத்தர வேண்டியதாக இருக்குது. ஒரே ஒரு தந்தை மட்டும்தான் ஞான கடலாக இருக்கிறார் என குழந்தைங்களாக நாம் புரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு பாபா கடலையும் நதியையும் பற்றி உதாரணம் சொல்லி புரிய வைக்கிறாங்க. யார் நிந்தனைக்கு ஆளாக முடியாதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரு, எப்போது தந்தை சாகாரத்தில் வருகின்றாரோ அப்போது தான் சந்திப்பு செய்ய முடியும். ஒரு முறை மட்டும்தான் தந்தையோட சந்திப்பு ஏற்படுது. இந்த நேரம் வந்து அனைவரையும் சந்திக்கின்றார். இவர்தான் பகவான்னு புரிந்து கொள்ளுவாங்க. கீதையில் கிருஷ்ணருடைய பெயரிடப்பட்டிருக்கு. ஆனால் கிருஷ்ணர் இங்கே வர முடியாது. அவர் எப்படி நிந்தனைக்கு ஆளாக முடியும்னு பாபா கேட்குறாங்க. கிருஷ்ணருடைய ஆத்மா இப்போது இங்கு இருக்கின்றது என பாபா சொல்லியிருக்கிறாங்க. எந்த பாடம் நம்மிடம் பக்காவாக இருக்கின்றதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரு, நாம் பரந்தாமத்தை சேர்ந்தவங்க. பிறகு இங்கே நமது பங்கை நடிப்பதற்கு வந்திருக்கிறோம் என்பது நம்முடைய புத்தியில் இருக்குது. இப்போது இந்த நாடகம் முடிவடைகின்றது. இந்த நாடகத்தை வேறு யாருமே உருவாக்கலை. இந்த நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டதாகும். இந்த நாடகம் எப்போது ஆரம்பமானதுன்னெலாம் கேட்குறாங்க. இது அனாதி நாடகமாக இருக்குது. இதற்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லைன்னு சொல்லுங்க. பழையதிலிருந்து புதியதாகவும் புதியதிலிருந்து பழையதாகவும் ஆகுது. இந்த பாடம் மிகவும் பக்காவாக நம்மக்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி பாபா நாடகத்துடைய ரகசியத்தை பற்றி சொல்கிறாங்க. நம்முடைய பெயர் என்ன என்று பாபா குறிப்பிடுகின்றார். அதுக்கான பதில், தந்தை வழிகாட்டியாகவும் இருக்கிறாரு. நீங்கள் அனைவருமே வழிகாட்டிங்க. வழிகாட்டி யாத்திரைக்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறாரு. அவங்க ஸ்தூல வழிகாட்டிங்க, நீங்கள் ஆன்மீக வழிகாட்டிகள்னு
பாபா நம்மளை சொல்கிறாங்க. எனவே நம்மளுடைய பெயர் கூட பாண்டவ அரசாங்கமாக இருக்குதுங்கிறாங்க. ஆனால் இது ரகசியமாக இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எப்படி ஒவ்வொருவரும் தாரணை செய்வதாக பாபா சொல்கிறாங்க. அதுக்கான ஆன்சரு நம்மளில் கூட வரிசைப்படி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா. மாணவர்களில் சிலர் நல்ல திறமைசாலியாக இருப்பாங்க. நன்கு தாரணை செய்து பிறரையும் செய்ய வைப்பதற்கான ஆர்வம் இருக்கும். சிலர் நன்றாக தாரணை செய்கிறாங்க, சிலர் நடுத்தரமாக, சிலர் 3ஆம், சிலர் 4ஆம் வரிசையில் இருக்கிறாங்க அப்படின்னு பாபா தாரணை செய்கிறதுல எப்படி வரிசைப்படி இருக்கிறாங்கன்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எல்லா ஆதாரமும் எதன் அடிப்படையில் இருப்பதாக பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரு பாபா சொல்கிறாங்க, மருத்துவர்கள் சிலர் ஒரு அறுவை சிகிச்சை செய்ய 10-20,000லாம் வாங்குகிறாங்க. சுமார் 50 வருடங்களுக்கு முன்பு சிலருக்கு சாப்பிடுவதற்கே வழி இல்லைங்கிறாங்க பாபா. வக்கீல்களும் அவ்வாறு தான் இருக்கிறாங்க. நீங்களும் எவ்வளோ படிப்பிக்கின்றீர்களோ அந்தளவு உயர்ந்த பதவியை அடைவீங்க. வித்தியாசம் இருக்குது இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. தாசன் தாசிகளும் கூட வரிசைப்படி தான் ஆகிறாங்க. எல்லா ஆதாரமும் படிப்பில் தான் இருக்குது. நாம் எவ்வளவு படிக்கின்றோம், எதிர்காலத்திற்காக பல பிறவிகளுக்காக நான் என்ன ஆவேன் என தங்களுக்கு தாங்களே கேட்டுக்குங்கிறாங்க பாபா. பல பிறவிகளுக்கும் கல்பத்திற்கும் ஆக வேண்டுமானால் படிப்பின் மீது முழு கவனம் கொடுக்கணும் அப்படின்னு பாபா படிப்போட முக்கியத்துவத்தை பற்றி சொல்கிறாங்க. அனைவரை காட்டிலும் பழைய சரீரம் யாருடையதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரு, இப்போது அனைவருடைய சரீரமும் அழுக்கடைஞ்சிருச்சு, தமோ பிரதானமாக இருக்குது. அனைவரை காட்டிலும் பழைய சரீரம் யாருடையதுன்னு கேட்குறாங்க பாபா. நம்முடையதுங்கிறாங்க. நாம் இந்த சரீரத்தை மாற்றிக்கொள்கிறோம். ஆத்மா பதீத்த நிலையை அடையுது. சரீரமும் பதீத்தமாக பழமையாகுது. ஆத்மா மாறுவதில்லை. சரீரத்திற்கு வயதாகி மரணம் ஏற்படுது. இது கூட நாடகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாபா நம்மளுடைய சரீரம் பழையதுன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தேவி தேவதைகள் எதை வென்றவர்களாக இருப்பார்கள்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரு, ஆத்ம அபிமானியாக இருக்கிறதன் காரணமாக சத்யுகத்தில் தேவதைகளுக்கு பற்றுதலை வென்றவர்கள்ங்கிற பாடம் கிடச்சிருக்கு. ஏன்னா நாம் ஆத்மாக்கள் இப்போது இந்த சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு சரீரத்தை எடுப்போன்னு நம்ம புரிஞ்சிருப்பாங்க. பற்றுதலை வென்ற ராஜாவின் கதையும் இருக்குது இல்லையான்னு பாபா சொல்கிறாங்க. தேவி தேவதைகள் பற்றுதலை வென்றவர்களாக இருப்பாங்கன்னு தந்தையும் புரிய வைக்கிறாரு. மகிழ்ச்சியோடு ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்க வேண்டுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்குன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எந்த விஷயம் நாடகத்தின் ஒரு விஷயமாக இருக்குதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், மிகவும் நல்ல குழந்தைகள் கூட மறந்துடுறாங்க. தந்தையை நினைவு செய்கிறதே இல்லை. மாயா இந்த விஷயத்தில் மறக்க வச்சிடுது. நம்ம கூட முதல்ல மாயாவின் வாடிக்கையாளராக இருந்தோங்கிறாங்க பாபா. இப்பொழுது ஈஸ்வரனுடையவராக ஆயிட்டீங்க. இதுவும் நாடகத்தின் ஒரு விஷயமாக இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எவை பக்தி மார்க்கத்தின் வார்த்தைகளாக இருக்குதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரு, நம்ம தான் அனைவரையும் விட அதிக பக்தி செய்தோங்கிறாங்க பாபா. இப்பொழுது பக்தி மார்க்கம் முடிவடைகுது. மரணலோகத்தில் பக்தி இருக்குது, பிறகு அமரலோகம் வரும். நம்ம இந்த நேரம் ஞானத்தை அடைகிறோங்கிறாங்க பாபா. பிறகு பக்தியின் பெயர் அடையாளம் கூட இருக்காது. ஹே பகவானே, ஹே ராம், இவை பக்தி மார்க்கத்தின் வார்த்தைகளாக இருக்குதுன்னு சொல்லி பாபா பக்தி மார்க்கத்தை பற்றி சொல்கிறாங்க. பகவானின் மொழி என்ன என கேட்பவர்களுக்கு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, பகவானுடைய மொழி என்னவென்று யாருக்குமே தெரியாது. பாபா எல்லா மொழிகளிலும் பேசுவார் என்பதெல்லாம் கிடையாது. ஹிந்தி மட்டுமே அவருடைய மொழியாக இருக்குது. பாபா ஒரு மொழியால் மட்டும்தான் புரிய வைக்கிறாரு. பிறகு நாம் மொழிபெயர்ப்பு செய்து அதை புரிய வைக்கிறோன்னு சொல்லி பாபா பகவானுடைய மொழி ஹிந்தி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எந்த பாடலை பாடினால் அனைத்து பலவீனங்களிலிருந்தும் விடுபட முடியும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரு, பரமாத்மா சந்திப்பு மற்றும் பரமாத்மா ஞானத்தின் சிறப்பாவது அழியாத பிராப்திகள் ஏற்படுவது. அப்படியின்றி சங்கம யுகம் முயற்சி செய்யும் வாழ்க்கை மற்றும் சத்யுகம் பிராப்தத்தை அனுபவிக்கும் வாழ்க்கை என்பதெல்லாம் அல்ல. சங்கமயுகத்தின் விசேஷத்தன்மை ஆவது ஒரு அடி எடுத்து வைக்கணும் மற்றும் 1000 அடிகள் பலனாக பெறுங்கள்.
எனவே புருஷார்த்தி வாழ்க்கை மட்டுமல்ல, ஆனால் சிரேஷ்ட பிராப்தி. எனவே இந்த சொரூபத்தை எப்பொழுதும் முன்னால் வைக்கணுங்கிறாங்க பாபா. பிராப்தத்தை பார்த்து சுலபமாகவே ஏறும் கலையின் அனுபவம் செய்வீங்க. அடைய வேண்டியதை அடைந்து விட்டேன். இந்த கீதத்தை பாடினீர்கள் என்றால் மூச்சு திணறல், தூங்கி விழுதல் போன்ற பலவீனங்களிலிருந்து விடுபட்டு விடுவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பிராமணர்களின் மூச்சு எது என பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், தைரியம் என்பது பிராமணர்களின் மூச்சு ஆகும். அதன் மூலம் கடினத்திலும் கடினமான காரியம் கூட சுலபமாக ஆகிடும்னு பாபா தைரியம்தான் பிராமணர்களுடைய மூச்சுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நல்ல குழந்தைகள் எப்படி தந்தையுடன் அனுபவம் செய்கிறாங்கன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரு, எப்படி பிரம்ம பாபாவை பார்த்தீங்க? தந்தையுடன் கூட சுயம் தன்னை கம்பைன்டு ரூபத்தில் அனுபவம் செய்தார் மற்றும் செய்வித்தார். இந்த இணைந்த ரூபத்தை யாருமே பிரிக்க முடியாது. அதே போல் நல்ல குழந்தைங்க எப்பொழுதும் தங்களை தந்தையுடன் இணைந்த ரூபத்தில் இருக்கும் அனுபவம் செய்கிறாங்க. யாருக்குமே அவர்களை பிரித்துவிடக்கூடிய வலிமை இருக்காது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அச்சா, ஓம் சாந்தி.